மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். இது அந்தர்யோகம், 56வது அந்தர்யோகம். இது நம்ம இதில் உத்தவ கீதையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 2 கிளாஸில் உத்தவ கீதையும் தியானமும் சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி முதல் பகுதி உத்தவ கீதையும் 2வது பகுதியில் தியானம் இருக்கும். பிறகு அடுத்த பகுதி தான் முழுசாக உத்தவ கீதை வரும். உத்தவ கீதையில் நாம் இப்போ 12வது, அதாவது 7வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாகவதத்தில் 12வது அத்தியாயம், பாகவதம் 11வது ஸ்கந்தம் 12வது அத்தியாயம். உத்தவ கீதைன்னு எடுத்துக்கிட்டால் அது 7வது அத்தியாயம். உத்தவ கீதையில் முதல் அத்தியாயத்திலலாம் முதல்ல கதை தான் வந்துச்சு. 2வது அத்தியாயத்தில் கலி தர்மம் அழிவது, வேதாந்தத்தினுடைய சாரத்தை சொல்லி உத்தவர் சிஷ்யனாக மாறுதல், பிறகு அவதூத கீதை வந்தது. அவதூத கீதையில் 24 குருமார்கள், தன்னை சேர்த்து 25 குருமார்களாக அவதூதர் யது மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ணார். அது உத்தவ கீதையினுடைய 2வது அத்தியாயம், 3வது அத்தியாயம், 4வது அத்தியாயம் வரைக்கும் அந்த அவதூத கீதை வந்தது. பிறகு 5வது அத்தியாயத்தில் மீண்டும் உத்தவருக்கு உபதேசம். இதில் கர்மயோகத்தின் சாரம், ஞான யோகத்தினுடைய சாரமெல்லாம் சொல்லி, வேதாந்த சாரத்தை சொல்லி, அங்கே கடைசியில் உத்தவர் ஒரு கேள்வி கேட்டார். பந்தப்பட்டவன் பந்தப்படாதவனுடைய லட்சணம் என்ன? அதான் அஞ்ஞானியனுடைய லட்சணம் என்ன, ஞானியனுடைய லட்சணம்னு சொன்னார். அதுக்கு பதிலாகத்தான் அத்தியாயம் 6 ஃபுல்லாக வந்தது. உத்தவ கீதையோட 6வது அத்தியாயம் பூரா அதில் தான் வந்தது. அதில் பந்தம்னா என்ன, மோட்சம்னா என்ன? இந்த பந்தத்துக்கு லட்சணம் சொல்லும்போது அது அஞ்ஞானியுடைய லட்சணம், மோட்சத்துக்கு லட்சணம் சொல்லும்போது ஞானியுடைய லட்சணமெல்லாம் சொல்லி பறவை உதாரணமெல்லாம் சொன்னார். பிறகு எல்லாருமே நம்ம நிறைய படிக்கிறோம், சாஸ்திரமெல்லாம் படிக்கிறோம், பாராயணமெல்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் நல்லது, மனப்பக்குவத்துக்கு ரொம்ப நல்லது, உகந்தது. அதோடு இல்லாமல் விசாரம் பண்ணி அந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கணும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்னு சிவபுராணத்தில் கடைசியாக படிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த பொருளை உணர்வதற்கு முயற்சி செய்ய வேண்டுங்கிற கருத்து அது முக்கியமாக சொல்லி, பிறகு ஞான யோக சாதனை, அந்த ஞான யோகத்திற்கு கர்ம யோகம், பக்தி யோகம் தகுதியை கொடுக்கும் சொல்லி பிறகு சத்சங்கத்தினுடைய மகிமையை சொன்னார். சத்சங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சத்சங்கம்தான். சத்சங்கம்னு என்ன? நல்ல மனிதர்களுடைய தொடர்பு, சத்புருஷர்களுடைய தொடர்பு. அப்போ திருப்பி ஒரு கேள்வி வருது, யார் சத்புருஷர்கள்னு தெரிஞ்சுக்கிறது? அப்படிங்கும்போது சத்புருஷர்கள் அப்படிங்கிறவருக்கு அவங்களுடைய லட்சணங்களை 30 குணங்கள் சொன்னார். இந்த மாதிரி குணம் உள்ளவங்கெல்லாம் சத்புருஷர்கள்னு சொல்லி கடைசி என்ன பண்ணார், பக்தியை பற்றி சொன்னார். அதில் இறுதி குணம் பக்தி அப்படின்னு சொல்லி அந்த பக்தியை பற்றி விரிவாக சொல்லுங்கள்னு சொல்லி உத்தவர் கேட்ட உடனே இந்த 7வது அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டது. சுருக்கமாக 6 அத்தியாயத்தை சொல்லிட்டேன். பொதுவாக உத்தவ கீதையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகவத்கீதை மாதிரி உத்தவ கீதையும் உயர்ந்த நூல். இந்த பகவத்கீதை ரொம்ப பிரசித்தமாயிருச்சு, உத்தவ கீதை பிரசித்தமாகலை. பகவத்கீதையில் இருக்கக்கூடிய அத்தனை கருத்துக்களும் அப்படியே முழுசாக உத்தவ கீதையில் வரும். அதற்கு மேலேயும் சில கருத்துக்கள் இருக்குது உத்தவ கீதை. இதில் சுலோகமெல்லாம் ஜாஸ்தி, இன்னும் கொஞ்சம் விரிவாகவே சொல்லியிருக்காரு. இது பகவத்கீதை ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு, ஆனால் இதுலேயும் நிறைய கருத்துக்கள் விரிவாக வருகின்றது. பகவான் வாயிலிருந்து வந்தது எதுவுமே சும்மா சாதாரணமாக இருக்குமா? முதல் அதை புரிஞ்சுக்கிறோம். கிருஷ்ணர் வாயிலிருந்து வருதுன்னா அது எந்த வார்த்தையாக இருந்தாலும் மகிமை பொருந்தியாதே இருக்குது. அதுக்கு குறைச்சி நம்ம அதை மதிப்பிடவே முடியாது. இந்த 7வது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது சத்சங்கத்தினுடைய மகிமை, பெருமை. சத்சங்கம் என்ன? பகவான் மீது வைக்கக்கூடிய சங்கம். இங்கே பக்தியை சொல்கிறாரு. சத்சங்கம்னா இங்கே பகவான் மீது வைக்கக்கூடிய சங்கம். அது என்னது? பக்தி தான். பகவான் மீது தொடர்பு வைக்கிறதுக்கு பேர் என்ன பேர்? பக்தின்னு பேர். பக்தியை பற்றி ரொம்ப அழகாக, ரொம்ப அற்புதமாக இதில் இன்னும் விளக்கி சொல்கிறார். நிறையா இங்கே பக்தியை பற்றி சொல்லியிருக்காரு, கர்மயோகம் சொல்லியிருக்காரு, ஞானம் அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றார் திருப்பி திருப்பி. இங்கே இந்த அத்தியாயத்தில் கோபியர்களுடைய பக்தி ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது. சொல்லி இந்த அத்தியாயத்தில் என்ன சொல்லுவார்னு சொன்னீங்கன்னா, கோபியர்களுடைய பக்தியெல்லாம் சொல்லிவிட்டு பக்தியினால் எல்லாத்தையும் அடையலாம்
பக்தி அவ்வளோ மிக உயர்ந்த ஒரு ஸ்தானம்னு சொல்லி, அந்த பக்தியை அடைவதற்கு நீ என்னையை சரணடைஞ்சால் போதும், நீ எல்லாத்தையும் விட்டுலாம்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவார். நீ உனக்கு சன்னியாசியாக இருந்தாலும் சரி, கிரகஸ்தனாக இருந்தால் எல்லா கடமையும் விட்டுட்டு என்கிட்ட வந்தால் போதும், அதுவே போதும்னு சொல்லிடுவார். புத்தவருக்கு சந்தேகம் வந்துடும் திருப்பி. அது எப்படி எல்லா கடமையும் விட சொல்கிறாரு, நிறையா இடத்துல கடமையெல்லாம் செய்ய சொல்லிட்டு இப்போ விடுங்கிறாரே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். பிறகு உத்தவர் ஒரு கேள்வி கேட்பார், கடமையை விடுவதா வைத்து கொள்வதாங்கிற அடிப்படையில். அதுக்கு பிறகு இந்த அத்தியாயத்தில் வரும். பாதி 15 வரைக்கும் பக்தியை சொல்லி ஒரு வார்த்தை சொன்ன உடனே உத்தவருக்கு சந்தேகம் வரும், பிறகு வரும். இப்போ பக்தியை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சென்ற அத்தியாயத்தில் கொஞ்சம் ஆரம்பித்தோம். அதில் முகவரியாக சில கருத்துக்கள் பார்த்தோம். என்ன பார்த்தோம்னு சொன்னால், பக்தி ஒருவனை ஆரம்ப சாதனையிலிருந்து படிப்படியாக அழைத்து சென்று ஞானயோகத்திற்கு சென்று ஞானயோகத்தில் அவனை நிலைவரை செய்து மோட்சம் வரை அழைத்து சென்று விடும்னார். நீ பக்தியில் இறங்கிட்டா போதும், உள்ள நுழைஞ்சிட்டா போதும். அந்த பக்தி எப்படி இருக்குன்னு சொல்கிறார். அந்த பக்தி உண்மையான பக்தியாக இருந்தால் உன்னை எப்படியாவது என்ன பண்ணுவார், ஞான யோகத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்து மோட்சத்தை அடைய வச்சிருவார். படிப்படியாக அழைத்து செல்லுங்கிற கருத்து பார்த்தோம். பக்தி என்பது எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கக்கூடிய சாதனை. கர்மயோகமே பக்தி நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் ஒரு கோயிலில் போய் பூஜை பண்ணுறது, சூடம் காமிக்கிறது, அர்ச்சனை பண்ணுறது மட்டும் பக்தி கிடையாது. தன்னுடைய கடமையை கடவுள் வழிபாட்டோடு கடவுள் எண்ணத்தோடு செய்தால் அதுவே பக்தி தான். செய்கின்ற செயல் அனைத்தையும் ஒரு பக்தியோடு செஞ்சால் அது பக்தி தான். கடமையை தர்மப்படி செஞ்சால் பக்தி. பிறகு ஜபம் பண்ணுறதும் பக்தி, தியானம் பண்ணுறதும் பக்தி, உட்காந்து கேட்குறதும் பக்தி. பக்தி இல்லாட்டி உட்காந்து கேட்க முடியாது, அப்படி கேட்டால் அங்கே ஏறாது. ஞான யோகத்திலையும் பக்தி இருக்குது, உபாசன யோகத்திலையும் பக்தி இருக்குது, கர்மயோகத்திலையும் பக்தி இருக்குது. இந்த பக்தி கர்மயோகத்திலிருந்து தியானம் முதலிய சாதனைகளுக்கு அழைத்து சென்று ஞான யோகத்துக்கும் போய் கடைசியில் உனக்கு மோட்சத்தை கொடுத்துருன்னு சொன்னார். பார்த்தான் நம்ம முகவரியில். பிறகு ஒருவேளை இவன் பக்தியிலேயே இருந்து ஞான யோகத்திற்கு செல்லாமல் இறந்து விட்டால், நல்ல பக்தி இருக்குது, அவனுக்கு தத்துவத்தை பற்றியெல்லாம் ஒன்றுமே புரியலை. அதுதான் இந்த அத்தியாயத்தில் வருது. நிறையா தத்துவமெல்லாம் எனக்கு வேணாமியா, எனக்கு கடவுள் ஒருத்தர் இருந்தால் போதும்னு இருந்தால் அவனை என்ன கிரம முக்திக்கு அழைத்து செல்லும். பிரம்மலோகம் போன்ற லோகங்களுக்கு சென்று அங்கு ஞானத்தை அடைந்து அவன் மோட்சியை அடைவான். இந்த பக்தி என்ன பண்ண, ஒன்று நேரடியாக இங்கே ஞான யோகத்துக்கு போய் மோட்சத்தை கொடுத்துரும், இல்லாட்டி விஷ்ணு லோகமோ சிவலோகமோ பிரம்மலோகமோ போய் அங்கே பகவான் இந்த ஞானத்தை கொடுத்து அவனுக்கு அடுத்து பிறவா நிலையை கொடுப்பார். பிறகு இந்த பக்தியை பற்றி சில இடங்களில் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லியிருக்கோம். எப்பயுமே ஒரு விஷயத்தை கொஞ்சம் உயர்வாக சொல்லணும், என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் சேர்த்து சொல்லுவாங்க. அப்படி சொல்லியிருக்கோம். அதை கொஞ்சம் கவனமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். பக்தியை பற்றி சொல்லும் போதெல்லாம் ஒரு சப்தம், ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது நீ சொல்லுவாங்க, ராமான்னு ஒரே வார்த்தை சொல்லுப்பா உனக்கு மோட்சம் கிடச்சிரும்பாங்க. எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க மோட்சம் கிடச்சிச்சா? அதாவது அந்த ராமநாமத்தினுடைய மகிமையை உயர்வாக சொல்வதற்கு நமச்சிவாயன்னு ஒரு இடம் சொல்லு போதும் அப்படிம்பாங்க. இதெல்லாம் எப்படின்னா அந்த மந்திரம், அந்த வார்த்தையினுடைய மகிமையை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிற பழக்கம். அப்படி சில இடங்களில் பக்தியை மிகைப்படுத்தி சொல்லியிருக்கும், நாம் கவனமாக புரிஞ்சுக்கிறோன்னு பார்த்தோம். பிறகு பக்தியினால் மனிதர்கள் மட்டும் இல்லை, அரக்கர்கள், அசுரர்கள், மற்ற ஜீவராசிகளும் கூட மோட்சத்தை அடைந்தார்கள்லாம் சொல்லியிருக்கு. மோட்சம்னா உடனே அது அர்த்தவாதம், நேரடியாக மோட்சத்தை இல்லை, அடுத்து ஒரு நல்ல ஜென்மத்தை எடுத்து அவங்க மோட்சத்தை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த பக்தியினுடைய மகிமையை பார்க்கும் பொழுது இது கர்மயோகம், உபாசனா யோகம் சொல்லி நம்மை அழைத்து செல்லுகின்றது. இந்த அத்தியாயத்தில் ஃபஸ்ட்டு ஸ்லோகம் பார்த்தோம். அதில் என்ன சொல்கிறார் சொன்னால், நீ என்ன சாதனையும் செய்ய பக்தியோடு செய்யணும். பக்தி இல்லாமல் செஞ்சால் உனக்கு அதில் பிரயோஜனம் இருக்காதுன்னு சொல்லி வரிசையாக லிஸ்ட்டு சொல்கிறார். முதல் ஸ்லோகத்திலையும் ரெண்டாவது ஸ்லோகத்திலையும் சொன்னார். முதல் ஸ்லோகத்தில் சில சாதனைகள் பார்த்தோம். யோகாசனம் பண்ணுறோம், அதெல்லாம் உயர்ந்த நிலைக்கு போகிறது தான். ஆனால் பக்தி இல்லாமல் செஞ்சால் பிரயோஜனம் இல்லை. நிறைய தத்துவ விசாரம் கூட பண்ணுறோம், பக்தி இல்லாமல் செஞ்சால் பிரயோஜனம் இல்லைன்னார். பிறகு தானம் பண்ணால் நிறைய புண்ணியம் கிடைக்கும், ஆனால் அதுவும் பக்தி இல்லாமல் செஞ்சால் உனக்கு மேலான நிலைக்கு அழைத்து புண்ணியம் வேணால் கிடைக்குமே ஒழிய
ஞானத்திற்கு வர முடியாது. வேதம் ஓதுறதெல்லாம் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, வேதம் ஓதுறாங்க, மந்திரங்கள்லாம் நிறையா சொல்லுவாங்க. எதுக்காக சொல்லுவாங்க? தட்சணை நிறையா கிடைக்கும், அதுக்காக சொல்கிறது. தட்சணை தனியாக கிடைக்கும், அது செகண்டரி. ஆனால் அந்த சொல்லும் பொழுதே அது ஒரு பக்தி பூர்வமாக சொன்னால் மேலான நிலைக்கு அழைத்து செல்லும். இல்லைன்னா அது பயனற்றதுங்கிறார். யோகாசனம், விசாரம், தானம், வேதம் ஓதுதல், தவம் கூட நிறைய பேர் பண்ணுறாங்க. பக்தியோடு பண்ணணும். என்ன நோக்கம் தெரிஞ்சு பண்ணணும். சில பேர் தவம்னா சித்திகளுக்காக பண்ணுறது, சக்திகளுக்காக பண்ணுறது, அதெல்லாம் பிரயோஜனம் அல்ல அப்படிங்கிறார். பிறகு தியாகமெல்லாம் நிறையா தியாக புத்தியால் நிறைய பேருக்கு நல்ல குணம், அதெல்லாம் உயர்ந்த குணம்தான், புண்ணியத்தை கொடுக்கும். அதில் பக்தி இருந்தால் என்ன பண்ணால் ஞானத்தை கொண்டு வந்து சேர்த்து. பக்தி இல்லாட்டி வெறும் புண்ணியம் மட்டும் கிடைக்கும், அவ்வளவுதான். அதே மாதிரி சமுதாய சேவைகள், யாகங்கள் பண்ணுறது, நிறைய தட்சணைகள் கொடுக்கறது, இதெல்லாம் உயர்ந்த சாதனைகளாக இருந்தாலும் கூட, எந்த சாதனைகள் இருந்தாலும் அங்கு பக்தி ஊடுருவவில்லை என்றால் அது மேலான நிலைக்கு நம்மை அழைத்து செல்லாதுன்னு பார்த்தோம். பிறகு 2வது ஸ்லோகத்தில், இது முதல் ஸ்லோகம் வரைக்கும் அது பார்த்துட்டோம். இதுலேயும் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய விதவிதமான விரதங்கள், யாகங்கள்லாம் சொல்கிறார். அதாவது மரம், செடி, கொடிகள்லாம் கூட மோட்சத்தை அடைந்துச்சின்னு சொல்ல வருது. இதெல்லாம் எப்படின்னா, கொஞ்சம் அதுக்கு எப்படி அடைய முடியும்? ஏதோ செஞ்ச வாசனையில் ஆசிரமத்தில் மரம், செடி, கொடியாக பிறந்திருக்குமா, அப்படியெல்லாம் பார்த்தோம். அங்கே ஒரு மிருகங்களாக வாழ்கிறது கூட இருக்கும். அப்படியெல்லாம் இருந்து மேலான நிலையை அடைந்தன அப்படிங்கிறதுக்கு சொன்னார். இங்கே என்னென்ன சாதனைகள் சொல்கிறாருன்னா, விதவிதமான விரதங்கள், எத்தனையோ விரதங்கள் எடுத்துக்கிறோம். எல்லா விரதமுமே நம்மளுக்கு உயர்ந்தத்தையும் கொடுக்கும். சில பேர் டாக்டர் கூட இதெல்லாம் சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு அது விரதம் மாதிரி தான். ஆனால் மேலான உயர்ந்த நிலைக்கு போக விடுமா? சாப்பிட முடியும்னு சாப்பிடாமல் இருக்கணும். அது கடவுளுக்காக இருக்கணும். கடவுளுக்காக இருக்கக்கூடிய விரதங்கள் உன்னை மேலான நிலைக்கு அழைத்து செல்லும். இல்லாட்டி அது வேறு பிரயோஜனத்தை கொடுக்காது. ஜபமாக இருக்கட்டும், எத்தனையோ இவ்வளவு லட்சம் ஜபம் பண்ணுறோம், இவ்வளோ பூஜை பண்ணுறது, இத்தனை நாள் கோயிலுக்கு போகிறது, இத்தனை வருஷம் மாலை எல்லாம் அந்த பக்தி ஊடுருவி இருக்க வேண்டும். பிறகு நிறைய பேர் யாகங்கள் பண்ணுறாங்க, அந்த யாகங்களும் பக்தி இல்லாட்டி பிரயோஜனம் இல்லைங்கிறார். பிறகு விசேஷ மந்திர ஜபங்கள் தனித்தனியாக சொல்கிறது, நிறையா தடவை சொல்கிறது, மந்திர ஜபம் எல்லாம் எங்கே இருக்கணும்? அங்கே பக்தி இருக்க வேண்டும். பிறகு இனியொரு சாதனை சொல்கிறார், தீர்த்த யாத்திரை போகிறது. புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போகிறோம். நிறைய பேர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு எதுக்கு போகிறாங்க தெரியுமா? டூர் போகிறது மாதிரி போகிறது. ஏதோ போய் டூர் போகிறோம், சுற்றி பார்க்கணும், அப்படியே கோயிலையும் சேர்த்து ஒரு தரிசனம். கொடைக்கானல் போவோம், அங்கேயும் ஒரு முருகன் கோயிலுக்கு, அப்படியே அந்த முருகன் கோயிலையும் பார்த்து வந்துடுவோம். அப்படி போகிறது, அதற்காக மெனக்கெட்டு போகிறது. அதாவது கோயிலுக்கு போகிறதுக்காக போய் சுற்றி பார்க்குறது வேறு விஷயம், சுற்றி பார்க்க போயிட்டு கோயிலுக்கு போகிறது வேறு விஷயம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? டூரு போயிட்டு போகிற ஷாக்கில் கோயிலுக்கு போகிறது எப்படி இருக்குது? அதே நேரத்தில் கோயிலுக்காக யாத்திரை போயிட்டு அதே நேரத்தில் போய் சுற்றி பார்த்துட்டு வர்றது. எதுவாக இருந்தாலும் அங்கே பிரதானம் பக்தியாக இருக்க வேண்டும், இல்லாட்டி அது பலனை தராதுங்கிறார். அதே மாதிரி இந்த பதஞ்சலி நியமம் யமம்லாம் சொல்லியிருக்காரு. செய்ய வேண்டிய சாதனைகள் கடைப்பிடிக்கக்கூடாதது 5 கடைப்பிடிக்கிறதுன்னு சொல்லி, இந்த சுத்தமாக இருக்கிறது, இந்த உண்மை பேசுகிறது, இப்படிலாம் நிறைய சாதனைகள் சொல்லியிருக்கு. பிறர் பொருளை அபகரியாமை, புலன்வழி செல்லாமை, பொய் பேசாமைலாம் சொல்வார். இதெல்லாம் செஞ்சால் நிறைய சக்தி வரும்னு அங்கேயே சொல்லியிருக்கு. ஆனால் இது பக்தியோடு செஞ்சால் சித்த சுத்தி ஏற்பட்டு ஞான யோகத்திற்கு வர முடியும். அதெல்லாம் சொல்லி கடைசி என்ன பண்ணான்னா, சத்சங்கம், பகவத் பக்தி, இது இருந்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம மேலான நிலைக்கு செல்ல முடியும் சொல்லி 2வது ஸ்லோகத்தில் சத்சங்கத்தின் மகிமையை சொல்கிறார். சத்சங்கம்னா பகவான் மீது உள்ள சங்கம். இதுக்கு முன்னாடி சொல்ல சத்சங்கம் மற்ற நல்ல மனிதர்களோடு ஏற்றி இருக்கக்கூடிய சாகவாசம் சொன்னார். இங்கே பகவான் மீது உள்ள பற்று. இது என்ன போகும்னா, அதன் மேலே அதிகமாக பற்று வந்தால் மற்ற பொருளில் இருக்க பற்றை குறைச்சிடும். மற்ற பொருள்கள் விவகாரத்துக்கு பயன்படுத்துவோம், ஆழமான பற்று எங்கே வரும்? பகவான் மீது வந்துவிடும். பொதுவாக பக்திங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியது, தனியாக ஒரு சாதனையாகவும் பண்ணலாம், ஆனால் எல்லா விஷயத்துலேயும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாதனை பக்தி. இதெல்லாம் எப்படி வேலை செய்யும், இந்த பக்தி எப்படியெல்லாம் செய்கிறாங்க, யாருக்கெல்லாம் இந்த பக்தி எந்த நிலையை கொடுத்துச்சுன்னு வரிசையாக சொல்லப்படுற. முதல்ல கொஞ்சம் ஸ்லோகத்துக்கு
இந்த பக்தி லிஸ்ட்டு சொல்ல போகிறார். இப்படியெல்லாம் பண்ணனா இந்த பூஜைகள்லாம் பண்ணலாம், பக்தியோடு பண்ணணுன்ட்டு. பிறகு பேர் சொல்ல போகிறார். இவங்கெல்லாம் இந்த பக்தியினால் அடைஞ்சாங்கன்னு சொல்லி கடைசியில் கோபியர்கிட்ட கொண்டாந்து நிப்பாட்டுவார். பிறகு கோபியர்கள் பக்தியை பற்றி தான் இங்கே முக்கியமாக விளக்குறார் இந்த அத்தியாயத்தில். இங்கே என்னன்னு சொன்னால், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பக்தியிலாம் நற்கதியை அடைந்தார்கள், அதாவது கிரம முக்தியை அடைந்தார்கள்னு வச்சுக்கணும். ஞான யோகத்துக்கு போகாமையே கிரம முக்தியை அடைந்தார்கள். சில பேர் இந்த பக்தி இருக்கும், மேலே சொர்க்கலோகம் கூட போகலாம் பக்தினால், புண்ணியனால் சொர்க்கம் போகலாம், பிரம்மலோகம் போகலாம். ஆனால் அங்கே இருந்து கூட அந்த பக்தியினால் அவங்க போயிருந்தாங்கன்னா சொர்க்கலோகத்துக்கு போனால் கூட மீண்டும் திரும்பி ஞானயோக பிரவேசத்துக்குள்ளே போயிடுவாங்களாம். பக்தி இல்லாமல் புண்ணியத்தினால் மட்டும் ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போனான்னா அவன் அடுத்த பிறவி எந்த பிறவின்னு தெரியாதுங்கிறார். பக்தி இல்லாமல் இவன் புண்ணியம் நிறைய செஞ்சு சொர்க்கம் போகிறான். அங்கே புண்ணியம் தீர்ந்த உடனே திருப்பி அங்கேருந்து என்ன பண்ணுவார், கீழே தள்ளி விட்டுருவாங்க. அங்கேருந்து புண்ணியமெல்லாம் முடிஞ்சு போச்சு, விஷம் முடிஞ்சு போச்சு, கீழே போகலான்ட்டு. திருப்பி நீ எங்கே போகிறேன்னு சொல்ல முடியாது, நீ எந்த பிறவி எடுக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஆனால் பக்தியினால் ஏற்பட்ட புண்ணியத்தினால் ஒருவன் சொர்க்கம் போனாலும் என்ன கிடைக்குமா அவனுக்கு, மீண்டும் வந்தால் அவனுக்கு மனித பிறவியிலேயே இந்த ஞான யோக பிரவேசம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் பிறப்பான். இப்படியெல்லாம் சொல்லி இங்கே சொல்ல போகிறாரு. இங்கே 3லிருந்து 6 வரைக்கும் பக்தியினால் நற்கதியை அடைந்தவர்களுடைய பெயர்களை வரிசையாக சொல்கிறார். இது கொஞ்சம் சுருக்க வேகமாக போயிடலாம், பிறகு கோவியர் பக்தியர்களை நம்ம விரிவாக பார்க்கலாம். இங்கே 3லிருந்து 6 வரைக்கும் சொல்கிறார். 1 2 விஷயம் பக்தியில். 1 இங்கேயே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் ஞான யோகத்துக்கு போய் மோட்சத்தை அடைய முடியும். இல்லை பக்தியில் இருந்துகிட்டே இறந்தாங்கன்னு சொன்னால் பிரம்மலோகம் போன்ற லோகங்களுக்கு போய் அங்கே ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடையும். இந்த 2ம் பக்தியினால் கட்டாயம் கிடைக்கும். பகவான் மீது உள்ள சங்கத்தினால் இவர்கள் எல்லாம் மேலான கதியை அடைந்தார்கள் சொல்லி வரிசையாக லிஸ்ட்டு சொல்கிறார். யாரை சொல்கிறார் பாருங்கள். முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, மனிதர்களை தவிர முதல்ல சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, அசுரர்கள்ங்கிறார். எல்லா அசுரர்களும் ஞானத்தை அடையல, அசுரர்கள்லையும் பக்தி இருக்கவங்க இருக்காங்க. பின்னாடி பேரை சொல்ல போகிறார், எந்த அசுரர்கள்லாம் ஞானத்தை அடைஞ்சாங்கன்னு சொல்ல போகிறார் பக்தினால். பிறகு அரக்கர்கள், பக்தியை உடைய அரக்கர்கள். நீ அசுரனாவோ அரக்கனாவோ பிறக்கிறது தப்பு இல்லை, நீ எந்த பிறவியை வேணாலும் எடுத்துக்க, ஆனால் பக்தி இருந்தால் நீ எந்த பிறவி எடுத்தாலும் மோட்சத்தை அடைய முடியும்னு சொல்கிறார். மிருகமாக பிறந்தால் கூட உனக்கு அந்த மிருகத்தில் ஒரு பக்தி செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இருக்குது. ஜடாபரதன் மானா பிறந்த கதையெல்லாம் இருக்குது. ஒரு ஆசிரமத்தில் போய் அங்கே இருக்காரெல்லாம் கேள்விப்படுறான் ஜடாபரதன் அப்படி இருந்தால் கூட அங்கே அந்த மானா பிறந்து அங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்து அங்கே பக்தி கிடைச்சி பிற கிரம முக்தி அடைவான். அப்படிங்கிறது மிருகங்களும் அடைந்திருக்கிறது. அரக்கர்கள் அடைந்திருக்கிறார்கள், அசுரர்கள் அடைந்திருக்கிறார்கள், மிருகங்கள் அடைந்திருக்கிறது, சில பறவைகள் அடைந்திருக்கிறதுங்கிறார். காக்கா இதெல்லாம் அடைஞ்சிருக்கு, நாம தான் அடையலை, மனுஷன்தான் அடைய. அரக்கன் அசுரனுக்கு கூட பக்தியினால் மோட்சம் கிடைக்குதுன்னா நாம் பக்தி செலுத்தினா கிடைக்காம போயிடுமா? உறுதியாக கிடைக்கும். அதனால் பக்தியினுடைய மகிமையை உயர்வாக சொல்கிறார். பிறகு உயர்ந்த நிலையில் இருக்க கந்தர்வர்கள்ங்கிறார். கந்தர்வர்கள் முதல்ல அரக்க வம்சத்தை சொல்லிட்டார். அரக்கர்கள்லாம் சொல்லி, மிருகங்களை சொல்லி, பறவைகளை சொல்லி, பிறகு கந்தர்வர்கள். கந்தர்வ லோகத்தில் போய் அங்கே சுகத்தை அனுபவிக்கலாம். ஆனால் சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு அங்கே பக்தி இருந்தால் அவங்களும் மோட்சத்தை அடைகிறாங்க. அங்கேயும் பக்தி இல்லாமல் சுகத்தை மட்டும் அடைஞ்சோம்னா திருப்பி கீழான பிறவி தான் அடைய முடியும். பிறகு நாகலோகத்தில் உள்ள சில பெண்கள்ங்கிறார். அதாவது அதுக்கு பேர் நாகாகா. நாகாகன்னா நாகலோகத்தில் உள்ள சில பெண்கள், அவங்களும் பக்தியினால் மோட்சத்தை அடைந்திருக்கிறார்கள். பிறகு சித்தர்கள், சில பேர் யோகம் செஞ்சு நிறைய சித்தியில் மட்டும் போயிருப்பாங்க, பக்தி இருக்காது. அப்படி இல்லாமல் இந்த 18 சித்தர்கள்லாம் இருந்தாங்க. நல்ல பக்தியோட சித்தர்களாக இருந்தால் அவர்களும் மோட்சத்தை அடைந்தார்கள். பிறகு தேவர்கள்ங்கிறார். ஒரு விதமான மனிதர்கள் தேவர்கள். தேவர்களையும் நிறைய பேர் பக்தி இருக்காது, நல்லா போய் சுகத்தை அனுபவிக்க வர வேண்டியது. அங்கேயும் பக்தி இருந்தால் அடைய முடியும் சொல்லி அந்த லிஸ்ட்டு சொல்கிறார். 3வது ஸ்லோகத்தில் பூரா மனிதர்களை தவிர எல்லாத்தையும் சொல்கிறார். கந்தர்வர்கள், தேவர்கள், அரக்கர்கள், அசுரர்கள், மிருகங்கள், பறவைகள், நாகலோகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்,
இப்படியெல்லாம் சொல்லி இவர்களும் பக்தியினால் மேலான கதியை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா மனிதர்களுக்குள்ளேயும் சொல்கிறார். 4வது ஸ்லோகத்தில் மனிதர்களுக்குள்ங்கிறார். யாரை சொல்கிறாருன்னா, நம்ம மனிதர்களுக்கு 4 வர்ணம் பிரிச்சிருக்கோம். பிராமணன், சத்திரியன், வைசியர், சூத்திரன்னு. இதில் பிராமணர்களும் சத்திரியர்களும் உயர்ந்தவர்கள், வைசியர் சூத்திரர்கள்லாம் தாழ்ந்தவர்கள்லாம் அப்படியெல்லாம் இல்லை. வைசியை நம்ம ஏற்கனவே கீதையில் பார்த்துருக்கோம். எல்லாமே என்ன சொல்லியிருக்காரு, குணத்தின் அடிப்படையிலும் இதில் தொழிலின் அடிப்படையில் தான் நான் வர்ணங்களை படைத்தேன்னு சொல்லிட்டார் பகவான். நம்ம நினைக்கிறோங்கிறதுக்காக இங்கே என்ன முக்கியமாக சொல்கிறார், வைசியனாக பிறந்தாலும் சரி, சூத்திரனாக பிறந்தாலும் சரி, பக்தி ஒன்று மட்டும் இருந்தால் நீ மேலான கதியை அடைய முடியும். பக்தி பிராமணர்களுக்கு மட்டுங்கிறது இல்லை, தாழ்ந்த பிறவின்னு தாழ்ந்த பிறவின்னு கிடையாது. அப்படி நினச்சா கூட இருக்குது. நாயன்மார்களில் பாருங்கள், எல்லோரும் இருப்பாங்க, எல்லா ஜாதியும் இருக்கும் நாயன்மார்கள். அடையலையா? அவங்கெல்லாம் வேறு என்ன, பக்தியை ஆழ்வார்கள் நாயன்மார்கள், பக்தியை தவிர வேறு எதுவும் கிடையாது. அதில் எல்லா இனத்தவர்களும் இருந்தார்கள். அவர்கள் பக்தியினாலேயே மேலான நிலையை அடைந்தார்கள்ங்கிறார். முதல்ல வைசியர்கள், சூத்திரர்கள்ங்கிறார். சில பேர் சொல்கிறாங்க, சில மதங்கள்லாம் இருக்குது பெண்களுக்கெல்லாம் மோட்சம் இல்லைன்னு சொல்லி. சில மதங்கள், நம்ம இதில் அப்படி கிடையாது. நம்ம பெண்களத்தையும் நம்ம உயர்வாக மதிக்கிறோம். அதனால் பெண்களை குறிப்பாக பெண்களுக்கு கட்டாய மோட்சம் உண்டு அப்படிலாம் இல்லை. அதனால் யாரெல்லாம் பின்னாடியெல்லாம் அப்படி சொல்லுவாங்கன்னு அவருக்கே தெரியும் போல இருக்குது. அதனால் எத்தனையோ பெண்கள் அவங்களும் மோட்சத்தை அடைந்துள்ளார்கள். பிறகு பொதுவாக பண்பாடில்லாத சில குலத்தில் பிறந்திருந்தாலும் அப்பா அம்மா மோசமாக இருப்பாங்க. அப்பா அம்மா ரொம்ப மோசமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம், இல்லை அவங்க வம்சமே மோசமான வம்சமாக இருந்திருக்கலாம். ஆனால் அதில் பிறந்திருந்தாலும் கூட அவனுக்கு பக்தி என்று ஒன்று வந்துவிட்டால் அவன் மேலான நிலையை அடைகின்றான். இந்த சத்தியகாமான்னு ஒருத்தர் இருப்பான், வேதாந்தத்தில் வருது, உபனிஷத்துலேயே. அவங்க தாய் ரொம்ப ஒழுக்கம் இல்லாமல் இருப்பாங்க. இவன் அதில் பிறந்து இந்த பக்தினால் வேணா ரொம்ப ஒரு அருமையான தத்துவத்தெல்லாம் சொல்லக்கூடியவனாக வாய்ப்பான். அப்படிலாம் புராணங்கள் வேதங்கள் எல்லாம் பார்க்குறோம். அதனால் எப்படி பிறந்திருக்கோம், எங்கே பிறந்திருக்கோம், யாருக்கு பிறந்திருக்கோம், எந்த சமுதாயத்தில் பிறந்திருக்கோம், எந்த சூழ்நிலையில் பிறந்திருக்கோம் முக்கியம் இல்லைன்னு பகவானே சொல்கிறார். நீ எப்படி பிறந்திருந்தாலும் பகவானை நோக்கி நீ ஒரு அடி எடுத்து வைத்து விட்டால் அவர் உன்னை இழுத்து கொண்டு போய் மோட்சத்தில் விட்டுருவாருங்கிறார். பக்திக்கு அப்படி ஒரு மகிமை உனக்கு இருக்கிறதுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆழமாக சொல்கிறார். இங்கே எல்லாவற்றையும் கடந்து விட முடியும். அப்புறம் இன்னொன்று, நம்ம சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம் இருக்கு. அப்பா அவனுக்கெல்லாம் ரொம்ப ரஜோகுணம் ஜாஸ்திப்பா, இன்னொருத்தன் தமோ குணம் ஜாஸ்திப்பா, அவனெலாம் மோட்சத்துக்கே வர முடியாதப்பான்னு சொல்லுவான். நம்ம நீ ரஜோகுணமாக இருக்கட்டும், பக்தின்னு உனக்கு வந்துருச்சுன்னா உன்னை என்ன கொண்டு வந்துடுவார், தமோ குணத்துலேருந்து ரஜோகுணத்தை கொண்டு வந்து சத்திய குணத்தை கொண்டு வந்து விட்டுருவார். பகவானே விட்டுருவாருங்கிறார். நான் தமோ குணத்தில் இருக்கேன், ரஜோ குணத்தில் இருக்கேன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சொல்கிறார். ரஜ தம்ம பிரகிருதயக, அதாவது இந்த ரஜோகுணத்திலும் தமோகுணத்திலும் இருந்தாலும் கூட பக்தி ஒன்று மட்டும் இருந்துவிட்டால் அவன் மோட்சத்திற்கு தகுதியை அடைந்து விடுவான். எப்படியாவது சாத்வியத்தை கொண்டு வந்துடுவார்னு சொல்கிறார். இப்படி சொல்லி உத்தவர் அழைச்சி சொல்கிறாரு. அதனால் நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் பக்தி ஒன்று மட்டும் உனக்கு இருந்துவிட்டால் நீ மேலான நிதியை அடையலாம். இது இந்த யுகம் மட்டும் இல்லை, எல்லா யுகங்களிலும் 4 சதுர்யுகம் சொல்லுவோம். மொத்தம் 4 யுகங்கள் இருக்குது. சத்யுயுகம், திரேதாயுகம், துவாபார யுகம், கலியுகம் சொல்லி. சத்யுயுகம்லாம் புராணங்கள் நிறையா வரும். திரேதாயுகம் ராமாயண காலம், துவாபர யுகம் மகாபாரத காலம், கலியுகம் இப்போ 4 யுகத்துலையும் படிச்சிருக்கோமா இல்லையா? எத்தனை பேர் எப்படிப்பட்ட பிறவிகள் நடந்தாலும் மோட்சத்தை அடைஞ்சிருக்கான்ட்டு அது பின்னாடி சொல்ல போகிறார் பேரண்ணி வரிசையாக. இப்போ இனத்தை சொல்லிட்டார், அசுரர்கள், தேவர்கள், மனிதர்கள்னு சொல்லி மொத்தமாக சொல்லிவிட்டு அடுத்த சுலோகத்தை அதெல்லாம் யாருன்னு சொல்ல போகிறார். அசுரர்களில் யாரெல்லாம் மோட்சம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல ஒருத்தனை சொல்கிறார். அதாவது விருதாட்சரன் என்ற அசுரனா அவன் மோட்சத்தை அடைஞ்சிருக்கானா பக்தியினால். காயா தவக, அவனுக்கு பேர் பிரகலாதன். பிரகலாதன் எந்த வம்சத்தில் பிறந்தவன்? அசுரகுலம் தெரியுமா இல்லையா? கிரண்யகசிப்பு யார்? அசுரன் தானே, அரக்கர் வம்சம். அவனுக்கு பிறந்த பிரகலாதன் எப்படி வந்தான்? விஷ்ணுவை வழிபட்டு விஷ்ணுவு மேலே பக்தி ஒன்றுனாலே என்ன பண்ணான்? பெரிய உயர்ந்த நிலையை அடைந்தான் சொல்கிறார். யார்? விருதாட்சரன்
பிரகலாதன். பிறகு இன்னொருத்தர் சொல்கிறார் விருஷா பர்வா, அசுரர்களின் ராஜா ஒருத்தர் இருந்தாராம், அரக்கரவுடைய ராஜா. அவரும் பக்தினால் மோட்சத்தை அடைஞ்சாராம். அதெல்லாம் வரிசையாக லிஸ்ட்டு போட்டு சொல்கிறார். பலி என்ற அரசன், பலி என்றவன் வந்து அசுரர் குலத்தோடு ஒரு அரசன், பலி சக்கரவர்த்தின்னு சொல்லுவான் அவன். வாணீஸ்வரன் என்ற அசுரன். பிறகு மயகங்கிற அரசன் யார் தெரியுமா? அசுரர்களுடைய இன்ஜினியர் அவன் தான், அரக்கர்களெலாம் வீடு கட்டி கொடுக்குறவன். அவன் என்ன பண்ணானா, பக்தியினால் மோட்சத்தை அடைஞ்சான். பிறகு விபீஷணன் யார்? அசுரர் குலம் தானே. ஆனால் விபீஷணன் இனம் வந்து பிராமணன். அவன் இருந்த குலம் வந்து அசுர குலத்தில் தான் வாழ்ந்தான், அரக்கர்கள் குலம். விபீஷணன் அவன் பக்தியில் மோட்சம் அடைஞ்சானே இல்லையா விபீஷணன். பிறகு சொல்கிறார் சுக்ரீவன், ஹனுமான், சாம்பவான், கஜேந்திரன், ஜடாயுகு, துலாதரக, இதெல்லாம் சொல்லி கடைசியில் கசாப்பு கடைக்காரங்கிறார். மகாபாரத்தில் ஒரு கதை இருக்குது, கேட்டிருக்கீங்களா இல்லையா? இந்த ஒரு முனிவர் வந்து நல்லா தவம் பண்ணிட்டு போய் கொக்கை எரிச்சு போடுவார் தெரியுமில்ல. அவர் மேலே மரத்தடியில் உட்காந்துருப்பார், நல்லா கடுமையாக தவம் பண்ணிடுவார். மரத்தில் உட்காந்துருக்கும்போது கொக்கு அவர் மேலே எச்சத்தை விட்டுறான். என் மேலேயே நீ எச்சம் அப்படியே ஒரு முறைச்சி கோவத்தில் பார்த்துட்டு கொக்கு எரிஞ்சு போயிடும். உடனே இவருக்கு ஒரு ஆணவம், நம்ம இவ்வளோ பெரிய தவம் பண்ணி கொக்கை எரிக்கிற சக்தி வந்துருச்சு. ஒரு வீட்டில் போய் பிக்ஷை கேட்பார். அந்த அம்மா வீட்டுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இது கொஞ்சம் பொறுங்க முனிவரே, நான் வர்றேன் அப்படிங்க. நான் ஒரு முனிவர், என்னைய வந்து பொறுக்க சொல்லுதேன்னு கோவம் வரும் இவருக்கு. அங்கேருந்து சொல்லும், கொக்கென்று முனைத்தாயா கொங்கனவாயின்னு சொல்லும் அந்த அம்மா. நம்ம எப்படிடா கொக்கை எரிச்சது இவருக்கு எப்படி தெரியும்னு சொல்லி இவருக்கு ஆச்சரியமாக போகும். அப்புறம் அந்த அம்மா வந்து சொல்லும், நீ நான் எப்படி கொக்கை அரிச்சி தெரியும்னு வைப்பார். அது கதையை பூரா சொல்லும். நான் வந்து உன்னை மாதிரி தவமெல்லாம் பண்ணல, நான் வீட்டில் என்னுடைய கணவருக்கு பணிவிட செஞ்சு என்னுடைய கடமையில் ஒழுங்காக செஞ்சேன், எனக்கு இப்படி சித்தியெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லும். அது நிறைய தத்துவம் சொல்லி, இன்னும் உனக்கு தத்துவத்தை புரியணும்னா அந்த கசாப்பு கடைக்காரை ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட போய் தெரிஞ்சுக்கன்னு சொல்லும். அப்போ அங்கே போய் அவன் வந்ததில் அவன் சொல்கிறான், இவன் சத்திரத்தை போகிறான்னு சொல்கிறான். அவனுக்கு பிறவியிலேயே அது பரம்பரையாக அந்த தொழில் வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஏதோ இதில் பக்தி செலுத்தி கடவுள்கிட்ட அனுகிரகம் பண்ணி அவன் வந்து ஞானத்தை அடைஞ்சு தத்துவமெல்லாம் சொல்கிறான் அவன். ஆனால் தொழில் அவனுக்கு அப்படி அமைஞ்சிருக்கு, இருக்கா இல்லையா? அப்புறம் இதில் பார்க்க சாதிசங்கருடைய கதையில் பார்க்குறமா இல்லையா? யார் புலையன் வந்து எவ்வளோ பெரிய ஞானத்தை சொல்கிறான், தத்துவத்தையே சொல்கிறானா இல்லையா? அப்படி எதில் பிறந்திருந்தாலும் கூட என்ன சொல்கிறாரு, நீ பக்தி ஒன்று மட்டும் இருந்தால் நீ ஞானத்திற்கு தகுதியை அடைந்து விடலாம். பிறகு கடைசியில் சொல்லிவிட்டு விரஜே கோப்பியக, பிருந்தாவனத்தில் இருக்கின்ற கோபியர்கள்ங்கிறார். பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோபியர்கள், இதை விரிவாக விளக்க போகிறார். இந்த கோபியருடைய பக்தியை பற்றி விரிவாக விளக்க போகிறார், அங்கே பார்க்கலாம். பிறகு ரிஷிகள், யக்ஞ பத்னயக, யாகம் செய்கின்ற தர்ம வழியில் இருக்கின்ற ரிஷிகள், ரிஷிகளுடைய மனைவிமார்கள், ததாபரே மேலும் சிலர், இப்படி எல்லோரும் பக்தியினால் உயர்ந்த நிலையை அடைந்து விட்டார்கள். இந்த முதல் 6 ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், உயர்ந்த சாதனைகள் நீ என்ன வேணாலும் பண்ணு, பக்தி இல்லாமல் பண்ணால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்ட்டார். அப்படி வரிசையாக லிஸ்ட்டு போட்டு 2 ஸ்லோகத்தில் சொன்னார். பிறகு என்ன பண்ணாருன்னு சொன்னால், பக்தியினால் நற்கதி அடைஞ்சவர்கள் பட்டியல்லாம் சொன்னார். அதில் அசுரர்கள் தேவர்கள்லாம் சொன்னார். பிறகு மனிதர்கள்ட்டையும் சொன்னார். மிருகங்கள் பறவைகள் எல்லாருமே சொல்லி பேர்கள்லாம் சொல்லி இவங்கள்லாம் பக்தியினால் மட்டுமே மேலான நிலையை அடைந்தார்கள்னு சொல்லி கடைசியில் என்ன பண்ணுறார், கோபியர்களை வந்து நிப்பாட்டார். இந்த கோபியர்களுடைய பக்தி எப்படிப்பட்டதுங்கிறத இங்கே விரிவாக விளக்க போகிறார். இங்கே பிறகு இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறார். 7வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த சத்சங்கம்ங்கிறது என்னன்னு சொன்னால் என்னுடைய சங்கம்ங்கிறார். என் மீது உள்ள ஒரு பக்தி, இந்த கோபியர்கள் என் மீது உள்ள பக்தியினாலேயே மேலான கதியை அடைந்தார்கள். அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இந்த பக்தியினால் மோட்சத்தை அடைஞ்சவங்கெல்லாம் உனக்கு ஏதாவது மந்திரம் தெரியுமான்னு கேட்டால் சொல்லுவாங்களா? தெரியும்னா ஒரு மந்திரம் தெரியாது. வால்மீகிக்கு ராமான்னு சொல்ல தெரியல, தெரியுமா? வால்மீகிக்கு வந்து ராமா நீ மந்திரத்தை சொல்லு, திருடன் இல்லையா அவன், வால்மீகி திருடன், நீ ராமானுங்கிற மந்திரத்தை சொல்லுப்பா, உனக்கு வந்து நல்ல கதி அடைவன். ராமான்னு சொல்ல தெரியல, அவன் சொல்ல வரல. மரம்னா காட்டில் இருந்தவன் சொல்லிடுவானா இல்லையா? சரி மரான்னு சொல்லுங்கிறாரு. மரான்னு வேகமாக சொன்னால் எப்படி வரும்? ராமான்னு வந்துடுறான். ஒரு வார்த்தை சொல்ல தெரியலை. ஆனால் அப்படிப்பட்டவனுக்கு பக்தியினால் எப்படி வால்மீகி ராமாயணத்தில் எழுதுறவளுக்கு உயர்ந்த நிலைக்கு போயிட்டார் அவர்.
ஒரு திருடனாக இருந்த வால்மீகியே. இப்படி பக்தியில் மட்டும் இருப்பவர்கள் சாஸ்திரம் படிக்கவில்லை, ஒரு மந்திரமும் தெரியவில்லை, ஏதாவது கேட்டால் ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு. சாஸ்திரம் படிக்கலை, விதமான சாஸ்திரமெல்லாம் படிக்கலைங்கிறார். அதனால தான் சாமி நாங்கள்லாம் சாஸ்திரத்துக்கே படிக்க வர்றதே இல்லை, எங்களுக்கு எதுக்கு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடாது. வாய்ப்பு இருந்தால், அதாவது பக்தியின் மகத்துவத்தை உணர்த்துறார். இப்போ பக்தி இருந்தால் போதும்ல, எதுக்கெல்லாம் இந்த அந்தரயோகத்துக்கு வரணுக்கு நான் பூஜை பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தால் பரவாயில்ல. அப்படி இருக்க முடியும்னா அது உண்மையிலே உயர்ந்த நிலை தான். இவர் என்ன சொல்கிறாரு, இவங்கெல்லாம் சாஸ்திரம் படிக்கலை, ஒரு ஞானமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அதனால் என்ன சொல்லிட்டாரு, இதனால் மேலான நிலைக்கு வந்து விட்டார்கள். பெரிய தியானம் செய்யலை, தவம் செய்யவில்லை, பெரிய பெரிய உபாசனைகள் எதுவுமே செய்யவில்லை. அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் என்ன நிலைக்கு வந்துட்டாங்க, உயர்ந்த நிலைக்கு வந்து விட்டார்கள். எந்த விதமான விரதங்களையும் அனுஷ்டிக்கவில்லை, தவங்களையும் செய்யவில்லை. நம்மளுக்கெல்லாம் குற்ற உணர்வு வந்துடும், இந்த பூஜை அன்றைக்கி விட்டுட்டேன், இன்றைக்கி அதை செய்யாமல் விட்டேன், அதை செய்யாமல் விட்டேன்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. பக்தி ஒன்று இருந்ததுன்னு சொன்னால் இவங்கள் எல்லாம் மேலான நிலையை அடைந்து விட்டார்கள் அப்படிங்கிறார். இது எதனால், என் மீது உள்ள சங்கத்தினால் என்னை அடைந்துள்ளார்கள். அதாவது நீங்கள் உலகத்தில் ஏதாவது ஒன்று அடையணும்னு வெறி இருந்தால் அதை அடைஞ்சிருவீங்க. ஒருத்தர் செல்வத்தை சேர்க்கணும், இல்லை ஒரு கலெக்டர் ஆகணும்னு சொல்லி 10 இருந்து ரொம்ப வேகமாக முயற்சி பண்ணால் அதை அடைகிறாங்க. அதே மாதிரி நீ என் மேலே பற்றி வச்சேன்னா என்னைய கட்டாயம் அடைஞ்சிருவேங்கிறார். என் மீது மட்டும் பக்தி செலுத்தி விட்டால் உங்களை அடைஞ்சு என்ன பிரயோஜனம், அதனால் என்ன பிரயோஜனம் அதையும் சொல்ல போகிறார் அவர். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இவர்கள் எல்லாம் சாஸ்திரத்தில் சொன்ன சாதனைகள் எதுவும் செய்யவில்லை, சாஸ்திரமும் படிக்கவில்லை, பக்தியினால் மட்டுமே பகவானை அடைந்தார்கள். மேலே அதிகமாக விளக்கி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு லிஸ்ட்டு சொல்கிறார் திருப்பி. கோபியர்கள், பசுக்கள், மரங்கள், மிருகங்கள், அறிவற்ற ஜீவராசிகள்ங்கிறார். நாகங்கள், தியானம் செய்கின்ற சித்தியை அடைந்த சித்தர்கள், இவங்களாம் நேரடியாக பக்தியினால் மட்டுமே என்னை அடைந்தார்கள் சொல்லி திருப்பி என்ன சொல்கிறான்னு சொன்னால், பக்தி இல்லை என்றால் வேறு ஒன்றும் உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறதையும் சொல்கிறார். பக்தி இல்லாமல் நீ எதை செஞ்சாலும் நீ பகவானை அடைய முடியாது, என்ன சாதனைகள் செய்தாலும் அடைய முடியாது. விதவிதமான அனுஷ்டானங்கள், விசாரங்கள், பிறகு விரதங்கள், தவங்கள், யாகங்கள், சாஸ்திரங்களை விசாரம் செய்தல், இந்த வேதம் ஓதி மனப்பாடம் செய்கிறது, பிறகு எல்லாம் தியாகம் பண்ணுறது, இப்படியெல்லாம் என்ன முயற்சி செஞ்சாலும் பக்தி இல்லாமல் செஞ்சால் அதில் ஒரு பிரயோஜனமே இல்லை, அடைய முடியாது. எல்லாமே பக்தியின் மகத்துவம் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன சொல்ல போகிறாருன்னா, 10லிருந்து 13 வரைக்கும் கோபியர்களின் பக்தியின் மகிமை. இதுதான் இங்கே முக்கியமாக சொல்கிறது. கோபியர்களுடைய பக்தியின் மகிமையை சொல்லப் போகின்றார். இந்த 10லிருந்து 13 வரைக்கும் கோபியர்களுடைய பக்தி. இதில் ஒரு விஷயம் வருது. எப்படின்னா, ஒருத்தர் மேலே ஒரு மனிதன் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை நிர்ணயம் பண்ணுறது எதுன்னு சொன்னால், ஒரு மனுஷன் நம்மளே இருக்கோம், நம்மளுடைய தரம் எவ்வளவுன்னு எதை வச்சு நிர்ணயம் பண்ணுறது அப்படின்னா, இவன் எந்த பொருளினால் சுகத்தை அடைகிறான், எந்த பொருளினால் துக்கத்தை அடைகிறான்னு அளவு பார்த்துட்டோம்னா அவனை லிஸ்ட்டு போட்டுடலாங்கிறார் பகவான். அவனுக்கு இன்பத்துக்கான காரணம் என்ன, அவனுடைய துன்பத்துக்கான காரணம் என்னங்கிற அளவு எந்த அளவு இருக்கோ அதை வச்சு ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன்கிறத அவன் எந்த நிலையில் இருக்கான்னு நிர்ணயம் பண்ண முடியும் அப்படிங்கிறார். பிறகு ஒரு பொருள் மேலே எப்படி இதெல்லாம் விலைக்கு சொல்ல போகிறான், எவ்வளோ பற்று இருக்குங்கிறது எதன் அடிப்படையை வச்சு சொல்கிறதுன்னு சொன்னால், எவ்வளோ பக்தி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, பொருளோ இல்லை ஒரு மனிதரோ ஏதோ ஒரு மேலே, கடவுள் மேலேயோ எவ்வளோ பற்று இருக்குங்கிறது எவ்வளோ அளவுகோல், அதுக்கு என்ன அளவுகோல்னால், அந்த பொருளுக்காக நீ எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கணும். முதல்ல அந்த பொருளுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்க, அந்த பொருள் இல்லாவிட்டால் நீ எவ்வளோ வேதனைப்படுற. அந்த பொருள் மேலே உள்ள பற்றை எது நிர்ணயிக்கும்னா, அந்த பொருளுக்காக நீ எவ்வளவு தியாகம் பண்ணுற, அந்த பொருளை அடைகிறதற்கு. அந்த பொருள் இல்லாவிட்டால் உனக்கு எவ்வளோ துக்கம் வருது, பிறகு அந்த பொருள் இருந்தால் உனக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கிது,
பிறகு அந்த பொருள் இருக்கும்போது உனக்கு நேரம் போகிறதே தெரியாமல் இருக்கா, டைம் பாஸிங்கு போகிறதே தெரியலையா. இந்த நாளை வச்சுட்டு என்ன சொல்கிறாரு, அந்த பற்று பக்தியினுடைய அளவுகளையும் பண்ணலாம். நம்ம யார் மேலே பக்தி இருக்கும் பற்று இருக்கும் அதையும் நிர்ணயம் பண்ணிட முடியும். பிறகு என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த பக்தியில் தன்னை மறந்த நிலை ஒன்று சொல்கிறார். அதுக்கு 2 உதாரணம் சொல்லி இதெல்லாம் கோபியர்கள்கிட்ட மட்டும் இருந்துச்சுன்னு சொல்லி கோபியர்கள் பக்தியை விளக்க போகிறார். நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்ப்போம். இதில் ஒரு மனிதனின் அளவுகோலை நிர்ணயிப்பது எது, அவன் எதில் ஆனந்தத்தை அடைகிறான், எதனால் துக்கப்படுகிறான், ஒரு மனிதர் மீது பற்று எப்படி இருக்குங்கிறத எப்படி எவ்வளவு அளவுகோலுங்கிறத எப்படி பார்க்குறதுன்னா, அந்த மனிதருக்காக அந்த பொருளுக்காக அல்லது பகவானுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணுறான், அந்த பொருள் இல்லாவிட்டால் அவன் எவ்வளோ வேதனைப்படுறான், அந்த பொருள்னால் அவன் எவ்வளோ சுகத்தை அடைகிறான், அந்த பொருளோடு இருக்கும்போது அவனுக்கு நேரம் எப்படி போய்கிட்டு இருக்கு, இதெல்லாம் வச்சு அவன் அந்த பொருள் மேலே உள்ள பற்ற சொல்ல முடியும். பிறகு தன்னை மறந்த நிலை கோபியர்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்கங்கிறதையும் இதெல்லாம் சொல்லி விவரிக்க போகிறாரு. நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாம். இங்கே 10லிருந்து 13 வரைக்கும் இப்படி கோபியர்கள் எல்லாம் இப்படி இந்த பக்தியினால் கிரம முக்தியை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நாம் எதனால் சந்தோஷத்தை அடைகிறோம், எதனால் நம்ம துக்கத்தை அடைகிறோங்கிறத வச்சு தான் ஒரு மனிதனுடைய அளவு இருக்குது. கோபியர்கள் எப்படி துக்கப்பட்டாங்க, எதனால் சந்தோஷத்தை அடைந்தாங்களும் பார்க்க போகிறோம். இப்போ சில பேர் நம்ம துக்கப்படுவோம், சில பேர் துயரப்படுவோம். சில பேர் எதில் சந்தோஷப்படுறான், ஒருத்தன் எனக்கு மது குடிக்கிறதுனால மட்டும்தான் சந்தோஷம், மது இல்லாட்டி துக்கம்னா அவனுடைய தரம் எவ்வளோன்னு நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுமா, முடியாதா? இப்படி அவனுக்கு இன்பத்தை கொடுக்கறது எது, அது இல்லாட்டி அது எது இல்லைன்னு அவன் துன்பப்படுறான்னு சொல்லி பார்த்தோம்னா அவன் தரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இங்கே கோபியர்கள் எதனால் சந்தோஷப்பட்டாங்க, பகவானால் சந்தோஷம், பகவான் இல்லாதனால துயரம். சில பேருக்கு ஜபம் பண்ணால் சந்தோஷம், ஜபம் பண்ணலைன்னா துயரம். அப்போ இந்த இன்பம் இந்த துயரம் எப்படி அவனுடைய தரத்தை நிர்ணயிக்குதா இல்லையா? இப்படி ஒருவன் சில ஒருத்தவர் கிரிக்கெட் ரசிகர்கள் சொன்னாராம், ரொம்ப சோகமாக இருந்தானா. என்ன பண்ணால் அந்த என்னுடைய கிரிக்கெட் பிளேயர் அவர் யாரோ ஒருத்தர் பேர் அவர் தாத்தாவை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அதனால் எனக்கு கவலையாக இருக்குது. நான் அவங்க தாத்தாவை அட்மிட் பண்ணியிருக்காங்களாம், அதுக்கு இவன் கவலைப்படுறானா. எப்படி இருக்கு? ஒரு சினிமா நடிகர் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இவனுக்கு அப்படியே வேதனையில் அப்படியே துடிச்சிருவான். அப்போ இவனுடைய சோகத்துக்கு காரணம் யாராக இருக்கு? ஒரு நடிகராக இருக்கார். அது நடிகருடைய அப்பா அம்மா பாட்டி ஆஸ்பத்திரியில் அட்மிட்னாலே வேதனைப்படுவான். இதெல்லாம் அவனுடைய தரத்தை நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தனுடைய துயரத்துக்கு என்ன காரணம், இன்பத்துக்கு என்ன காரணம்ங்கிறது தான் இருக்குது. சில பேருக்கு சிலருடைய பிரிவு துன்பத்தை தொடும், சில பேருக்கு சில பிரிவே சந்தோஷத்தை கொடுக்கும். வயசான தாத்தா பாட்டி எல்லாம் போனாங்கன்னா சும்மா பேருக்கு அழுகிறது, அழுகலைன்னு எல்லாம் திட்டுவாங்கன்னு சொல்லி இப்படியெல்லாம் இருக்குது. சில நேரம் இன்னொன்று சொல்கிறார், அவர் கூட இருந்த எனக்கு டைம் போனதே தெரியலை அப்படிம்போம். பார்த்தீங்களா? அப்போ கூட அந்த சந்தோஷமாக இருக்கான்னு டைம் போனதே தெரியலை அப்படிங்கிறோம். இதுவும் ஒரு இங்கே கோபியர்களுடைய பக்தியில் வருது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இவர்களும் துயரப்பட்டார்கள். அப்போ துயரத்துலேருந்து எல்லோரும் விடுபட முடியலை. யாருக்கு? பக்தியில் இருந்தாலும் துயரம் வருது, ஆனால் அந்த துயரம் நல்லதை கொடுக்குது, அந்த துயரமே மேலான துயரமாக இருக்கிறது. ராமகிருஷ்ணர் காளியை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி துடிப்பார், அழுவார். அப்போ அந்த துயரம் ரொம்ப வேதனையில் இருக்காருன்னு அர்த்தமா? அந்த வேதனை எப்படிப்பட்ட அந்த துயரம் எப்படிப்பட்ட உயர்ந்த துயரம் யோசிச்சு பாருங்கள். முகத்தை போய் தேப்பாரான், என்ன காளி என்னை காட்சி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி முகத்தை போய் தரையில் தேப்பாரான். வால் எடுத்து வெட்ட போகிறாரு, இன்னும் நீ காட்சி கொடுக்கலேன்னு சொல்லி. அந்த துயரமெல்லாம் எப்படிப்பட்ட துயரம்? பக்தியினால் வரக்கூடிய துயரம். இது உயர்ந்த துயரம். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கோபியர்கள் பட்ட துயரம் எப்படின்னா, கிருஷ்ணரை பிருந்தாவனத்திலிருந்து அழைச்சிட்டு போகிறாங்க எங்கள் மதுராபுரிக்கு. அவங்க பட்ட துயரத்தை அளவிடவே முடியலன்னு வர்ணிக்க போகிறார். அப்போ அந்த துயரம் எதனால் வந்தது? பக்தியினால் வந்த துயரம். இதெல்லாம் இளம் வயசில் நடந்தது. இந்த கோபியர்களோட இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுங்கிறாங்க, ஒரு 10 வயசுக்கு உள்ள. அப்போ தான் அங்கே இருந்திருக்கார் பிருந்தாவனத்தில். அப்போ கோபியர்களோட இவர் கடவுளுடைய அவதாரம் அப்பயே தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு, வேறு ஒன்றும் தெரியாது. கடவுளே கிருஷ்ணராக அவதாரம் பண்ணியிருக்காருன்னு தெரியும். அவர் கூட கூடி கழித்து சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க. அவரை மதுராபுரிக்கு அழைச்சிட்டு போகும்போது அப்படி ஒரு துயரத்தில் இருந்தாராம். இப்படி கோபியர்களுக்கு
வந்த இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம் யார்? பகவான் தான். அதனால் அவங்களுடைய நிலை எவ்வளோ உயர்ந்த நிலை. அவங்க இன்பமாக இருந்ததும் பகவான் கோயினால தான், துன்பமாக இருந்ததும் பகவானுடைய பிரிவினால தான். இது ரெண்டுக்கும் பகவான் காரணமாக இருந்தால் அது உயர்ந்த நிலை. நம்மளே எடுத்துக்கங்க, ஒரு நல்ல செயல் செய்கிறதுனால சந்தோஷப்பட்டால் உயர்ந்த நிலை, அந்த நல்ல செயல் செய்ய முடியும் துன்பப்பட்டால் உயர்ந்த நிலை. சில பேருக்கு ஹோட்டலில் சாப்பிட்டாதான் சந்தோஷம், அந்த ஹோட்டல் சாப்பாடு கிடைக்கலன்னா துக்கம், அதுக்கு என்ன பண்ண முடியும்? சில பேருக்கு வேறு பொருள்களில் சந்தோஷம், அது கிடைக்கலன்னா துக்கம். இங்கே கோபியர்களுக்கு அப்படி இல்லை. பக்தியினால் சந்தோஷம், பக்தி இல்லாததுனால அவர் இல்லாததுனால துக்கப்பட்டார்கள். அதாவது கோகுலத்தில் இருந்து மதுரா நகருக்கு அழைத்து செல்ல போட்ட போது என்ன சொல்கிறாருங்கள்லாம், அவ்வளோ துயரப்பட்டாங்களாம். அதுக்கு பிறகுதான் கம்ச வதமெல்லாம் நடந்தது. சின்ன பையனாகத்தான் அங்கே இருந்திருக்கிறாரு. அந்த கோபியர்கள் கூட அவர் ஆடிப்பாடி விளையாண்ட காலம்லாம் ரொம்ப இளம் பருவம். அப்படி என்னிடத்தில் மனதை பறிகொடுத்த கோபியர்கள் ரொம்ப பக்தி இருந்ததுனால தீவிரமான துக்கத்தை அடைந்தார்கள்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அப்போ நம்முடைய தரத்தின் அளவுகோல் என்ன? துன்பத்துக்கு என்ன காரணம், இன்பத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான். சில பேர் பக்தி செலுத்த முடியலையே அப்படின்னு துயரப்பட்டோம்னு சொன்னால் அது நல்ல துயரம்தான். என்னால் இன்றைக்கி பூஜை பண்ண முடியலை, ஆரம்ப காலத்தில் என்ன ஜபம் பண்ண முடியலை, தியானம் பண்ண முடியலைன்னா துயரப்பட்டால் அது நல்ல துயரம். அதுலேயே ஒரு சந்தோஷப்பட்டால் அது சந்தோஷம். இந்த இன்ப துன்பமெல்லாம் நாமளாக வர வைக்கவே முடியாது. அது இயல்பாக உள்ளத்திலேருந்து வரக்கூடிய ஒரு சில பேரில் இன்பம் இருக்கும், ஒரு சில பொருள்னால். ஒரு சில பேருக்கு அதனால் துன்பமும் வரும். ஒருத்தருக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியது இன்னொருத்தருக்கு இன்பத்தை கொடுக்காது, ஒருத்தருக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியது ஒருத்தருக்கு துன்பத்தை கொடுக்காது. இது அவங்களுடைய மனநிலையை பொறுத்து. இங்கே கோபியர்களுக்கு பகவானோட இருக்கிறது இன்பம், பகவானை பிரிகிறது துன்பமாக இருந்தது. அதெல்லாம் இருக்கக்கூடிய உள் உணர்வுகள். ஒருத்தர் அமைதியாக இருக்கும் இந்த கோபம், இன்பம், துன்பமெல்லாம் அதெல்லாம் உள்ளே இருந்து தானாக வர்றது. ஒருத்தர் அமைதியாக இருக்கும்போது நீங்கள் கோவப்படுங்கன்னா கோவம் வருமா? நீங்கள் கொஞ்சம் கோவப்பட்டு பாருங்களேன். சரி, கோவப்படும் போது நீங்கள் அமைதியாக இருக்குன்னு இன்னும் கோவம் அதிகமாகிடும் அவருக்கு. ஒருத்தர் கோவப்பட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்குன்னா கோவம் ஜாஸ்தியாகும். ஒருத்தர் துக்கப்பட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுங்களேன்னா எப்படி இருக்கும்? சோகத்தில் நீங்கள் சோகமெல்லாம் படாதீங்க, கொஞ்சம் சிரிங்களேன்னு சொன்னால் அவர் பயங்கர டென்ஷன் ஆகிடுவார். அப்போ இந்த கோபம், இன்பம், சுகமெல்லாம் உள்ளூர்ந்து வரக்கூடியது. எதன் அடிப்படையில் வருகிறதுங்கிறத வச்சுத்தான் அவரை பற்றி நாம் நிர்ணயம் பண்ண முடியும். இங்கே கோபியர்களுக்கு பகவானால் இன்பம், பகவானால் துன்பம் வந்தது. பகவான் இருந்தால் அவர்களுக்கு அது இன்பம், பகவான் இல்லாட்டி அது நரகம். கோகுலம் பகவான் கூட இருந்தால் கோகுலமா, பகவான் கூட இல்லாட்டி அது நரகமா. இந்த ராமர் காட்டுக்கு சீதையை போகும்பொழுது இவர் மரவரி தரிச்சிருவார். சீதை வர்றேன்னு சொல்லும். இவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? வனத்தில் இருக்க துக்கத்தெல்லாம் வர்ணிப்பாராம். அங்கே போய் இப்படிலாம் இருக்க முடியாது, இவ்வளோ கஷ்டம் இருக்கும், அரண்மனையில் இருக்க சுகமெல்லாம் அங்கே கிடைக்காது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க துக்கத்தை பூரா சொல்வாராம். அதனால் நீ எல்லாம் தாங்க முடியாது, அதனால் நீ அரண்மனையிலே இரு, நான் காட்டுக்கு போகிறேன் பாரான். அவர் எனக்கு ராமர் எங்கே இருக்காதோ அதே அரண்மனைன்ற ஒரே வார்த்தையில். ராமன் எங்கே இருக்காரோ அதுதான் எனக்கு சொர்க்கம், அதுதான் எனக்கு ஆனந்தம். அது மாதிரி கோபியர்களுக்கு கிருஷ்ணர் கூட இருந்தால் அது சொர்க்கம், கிருஷ்ணர் இல்லைன்னா அது அவங்களுக்கு நரகமாக இருந்தது. ராமனுடைய இருப்பே சீதைக்கு ஆனந்தம். அது எங்கே இருந்தாலும் சரி, காட்டில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி இருந்தால். சில பேருக்கு பாருங்கள், ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், அவன் எனக்கு கூட இருந்தால் போதும்ப்பா, எங்கே இருந்தாலும் எனக்கு பொழுது போயிடும் அப்படிம்பாங்க. சில பேர் பேரம்பேத்திகளோட அவங்களோட இருந்தாலே அவங்களுக்கு ஜாலியாக போயிடும், இல்லாட்டி போகாது. இப்படிலாம் இருக்கா இல்லையா? அப்போ அது மாதிரி கோபியர்கள் இருந்தால் அவங்களுக்கு கோகுலம், இல்லாட்டி அது நரகமாக அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் பகவானை தவிர வேறு எதிலையுமே பிறகு சொல்கிறாங்க அவங்கெல்லாம். அவங்க கிருஷ்ணரோட இருக்கிறது இருந்த நேரம் எவ்வளவு நேரம் இருந்தாலும் ஒரு செகண்டு மாதிரி தான் போச்சான் காலம். அவர் இல்லாத நேரம் ஒரு செகண்டு ஒரு யுகம் மாதிரி போச்சான். அதெல்லாம் கூட அவங்க சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கூட அது இருந்தது அப்படிங்கிற கருத்தை அந்த கோபியர்களே பின்னாடி சொல்கிறாங்க. அதில்
இந்த கோபியினுடைய பக்தியினுடைய மகிமையை அப்படி சொல்கிறார் அவர். அப்போ இங்கே என்னன்னு சொன்னால், பகவானோட இருக்கும்போது இன்பம், பகவான் இல்லாட்டி துன்பம். இப்படி கோபியர்களுடைய பக்திக்கும் துன்பத்துக்கும் காரணம் இதுவாக இருந்தது. பிறகு அந்த பக்தியின் அளவுகோல் எவ்வளவுங்கிறது, அதுக்காக நாம் எவ்வளவு தியாகம் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது. அது இல்லாவிட்டால் எவ்வளவு துயரம், இல்லாவிட்டால் எவ்வளோ இன்பங்கிறதையும் பார்க்குறோம். பிறகு அந்த நேரம் போகிறதே தெரியலைங்கிறது ஒன்று இங்கே ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதாவது ஒரு பொருள் மேலே அல்லது ஒருத்தர் மேலே எவ்வளவு பற்று இருக்குங்கிறது, அதுக்காக நாம் எவ்வளவு தியாகம் பண்ணுறதுங்கிறத பொறுத்து. இப்போ குழந்தைகள் மேலே பற்று இருக்குது. பிறந்த குழந்தைகள் மேலே தூக்கத்தை பார்க்க மாட்டோம், நம்மளுடைய சுகத்தை பார்க்க மாட்டோம். அந்த குழந்தைய வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாதான் இவங்களுடைய அத்தனை சுகத்தையும் தியாகம் பண்ணிடுறோம். ஏன்னா அந்த குழந்தை மேலே அப்படி பற்று, எல்லா சுகத்தையும் தியாகம் பண்ணுவாங்க. அந்த தியாகத்தின் அளவுகளை வச்சுதான் ஒன்று மேலே இருக்க பற்றை நாம் நிர்ணயிக்க முடியும், எவ்வளவு நாம் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம்னு சொல்லி. இப்போ கடைக்கே போகிறோம், ஒரு பொருள் இருக்குது, நம்மளுக்கு பொருள் பிடிச்சிருக்கு, வாங்கலாம்னு பார்க்குறோம். இந்த பொருள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எவ்வளோ விலையானாலும் சரி வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சோம்னா, அந்த பொருளுக்காக நம்ம படத்தை எவ்வளவு தியாகம் பண்ண தயாராக இருந்தோம்னா என்ன அர்த்தம்? அந்த பொருள் மேலே நம்மளுக்கு பற்று ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தமா இல்லையா? இல்லை, இது பணம் ஜாஸ்தியாக இருக்குது, இது எனக்கு வேணாம்னு சொன்னோம்னா பணத்து மேலே தான் பற்று ஜாஸ்தி, அந்த பொருள் மேலே பற்று கம்மி. பணத்தை விட பொருள் மேலே பற்று கம்மியாகிடுச்சு. சில பேர் பாருங்கள், என்ன சொத்தை விற்றாலும் பரவாயில்ல வாங்கியே ஆகணும் சொல்லுவானா இல்லையா? ஏன்னா அந்த பொருள் மேலே பற்று. சில பேர் பாருங்கள், எனக்கு சொத்து சொகம் வேணாம், திருமணம் லவ் மேரேஜெல்லாம் எப்படி சில நேரங்களில் எனக்கு ஒன்றும் வேணாம், எனக்கு நீதே வேணும் அப்படிங்கிறாங்களா இல்லையா? அப்போ என்ன, அந்த ஒன்றுக்காக இவன் எவ்வளவு தியாகம் பண்ணுறாங்கிறத வச்சு அது மேலே உள்ள பற்றை நாம் நிர்ணயம் பண்ணுறோம். அப்போ தியாகம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு பற்று. இது முதல் அளவுகோல். ரெண்டாவது அளவுகோல் அது இல்லாட்டி நாம் எவ்வளவு துயரப்படுகின்றோம், நாம் எவ்வளவு அழுகிறோம்னு பொறுத்தது. ஒரு பொருள் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா சந்தோஷமாக இருந்தால் என்ன அர்த்தம்? அந்த பொருள் மேலே பற்று இல்லைன்னு அர்த்தம். கவலைப்பட்டு அழுதோம்னா அந்த பொருள் மேலே பற்று அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். 95 வயசு வீட்டில் வயசான பாட்டி தாத்தா இறந்தாச்சு, சும்மா பேருக்கு என்ன செய்வான், அந்த நேரத்தில் அழுதுக்குருவான். பார்க்குறோம்ல சில நேரங்களில் பாருங்கள், வயசானவங்க இறந்துட்டா சில ஊர்கள் எல்லாம் அங்கே ஆட்டம் பாட்டம் தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். வெளியே இப்போ சோக பாட்டு போனால் போகட்டும் போடான்னு பாட்டு போடுவான், சட்டி சுட்டதடா கை விட்டதடா. ஆனால் என்ன பண்ணுவான், அங்கே ஒரு டான்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவங்க இறந்தால் அவங்க துக்கம் கிடையாது, அங்கே சந்தோஷந்தான். சில பேர் இறந்தால் எப்படி இருக்க, அப்படியே சோகமயம் ஆகிரும், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அந்த பிரிவில் எவ்வளவு துக்கம் வருதுங்கிறத வச்சு அங்கே எவ்வளோ பற்று இருக்குங்கிறத சொல்ல முடியும். இங்கே கோபியர்கள் பகவானுடைய பிரிவினால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய சோகத்தை அடைந்தார்கள். பிறகு இன்பம், அவங்க இருந்தால் தான் அவங்களுக்கு சந்தோஷம், அவங்க இல்லைன்னா சந்தோஷம் இல்லைன்னு சொன்னால் அந்த பொருள் மேலே ரொம்ப பற்று இருக்குன்னு அர்த்தம். இந்த மூன்றுமே இந்த கோபியர்கள்ட்ட இருந்துச்சு. அடுத்து ஒன்று, இவங்களுக்கு அந்த நேரம் போனதே தெரியலையா. கோபியர்களுக்கு அந்த காலம் போனதே தெரியவில்லை அப்படிங்கிறார். ஒரு க்ஷணம் பகவான் இல்லாட்டி ஒரு யுகம் போல் ஆயிருந்திருக்கு. பகவான் இல்லாட்டி ஒரு செகண்ட் ஒரு யுகம் போல் இருந்தான். பகவான் கூட எத்தனையோ இரவுகள் எத்தனையோ காலங்கள் போனது ஒரு செகண்ட் மாதிரி போயிடுச்சுங்கிறாங்க, ஒரு நொடி மாதிரி போயிடுச்சுங்கிறாங்க. இருக்கா இல்லையா? சில நேரங்களில் பார்ப்போம், இந்த டிவிலெலாம் உட்காந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, சீரியல்லாம் ரொம்ப அழுகை சீரியலாக இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோமே, ஒரு மணி நேரம் அதனால விளம்பரத்தை போட்டு இடையில டிஸ்டர்ப் பண்ணிடுறான், நேரம் போகிறதே தெரியறதில்ல. இந்த வகுப்பு எடுத்துக்கங்க, கிளாஸ் எடுத்துங்களேன், கிளாஸில் ஒரு ஜோக்கு கேக்கு அப்படிலாம் அடிச்சுக்கிட்டு ஒரு ஜாலியாக போச்சுன்னு வச்சுக்கங்களேன், இப்போத்தான் சாமி பேசுனது மாதிரி இருந்துச்சு, போனதே தெரியலேன்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சில பேருக்கு என்ன தெரியுமா, இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நேரம் ஒன்று தெரியாது. சில பேருக்கு இது மாதிரி ஒரு நரக வேதனையே இருக்காது. நீங்கள் ஒருத்தரை புதுசாக கூட்டு வந்து கிளாஸில் உட்கார வச்சுருங்க, யாராவது ஒருத்தரை ஒன்றுமே தெரியாத ஆளை இந்த மாதிரி அட்டன் பண்ண வச்சுருங்க, அவரை நீங்கள் 1 மணி நேரம் உட்கார வைக்கிறது 1 வருஷம் போனது மாதிரி இருக்கவர். அது அப்படியே ஒரு நரக வேதனையாக இருக்கும். நம்மளுக்கே பிடிக்கலைன்னா அப்படித்தான்.
சப்ஜெக்ட் பிடிச்சிச்சின்னா ஒரு சில பேருக்கு ஒரு சப்ஜெக்ட் பிடிக்கும், ஒரு சப்ஜெக்ட் பிடிக்காது. வேதாந்த கிளாஸில் ஆர்வம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, தத்துவத்தில் ஆர்வம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அந்த கிளாஸில் உட்கார்ந்திங்கன்னா டைம் போகிறதே தெரியாது. ஆர்வம் வரலைன்னா அது மாதிரி ஒரு துயரம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. வேதாந்த கிளாஸ் மாதிரி கஷ்டத்தை கொடுக்குறது எதுவும் கிடையாது. பக்தியை பற்றி கேட்டுடலாம், பூஜையை பற்றி பேசிடலாம், மற்ற விஷயங்கள்லாம் ஈஸியாக கேட்டுற முடியும். தத்துவ விஷயத்தை கேட்குறதுக்கு அந்த புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் எதுவும் இருக்காது. ஏன்னா நேரம் போகிறதே தெரியாது. இல்லாட்டி அது மாதிரி வேதனை இருக்காது. ஏன்னா எதில் நம்மளுக்கு ஒரு சுகத்தை கொடுக்குதோ அது நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது. நான் சில பேர்லாம் பார்த்துருக்கேன், இந்த மேரேஜெல்லாம் நிச்சயம் பண்ணிடுவாங்க, மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நேரம் போகிறே தெரியறதில்ல. என்ன பேசுனீங்கன்னு கேட்டால் ஒன்றும் சொல்ல தெரியாது. என்ன பேசுனீங்க 2 மணி நேரம் பண்ணால் என்ன பேசுனா நீங்கள் கேட்டு பாருங்கள், சொல்லவே தெரியாது. ஆனால் நேரம் போகிறது தெரியறதில்ல. ஏன்னா அங்கே அவங்களுக்கு அதில் ஒரு அது மாதிரி கோபியர்கள் பகவானுடன் இருக்கக்கூடிய பல இரவுகள் சொல்கிறார். நூற்றுக்கணக்கான பெண்கள், ஆயிரக்கணக்கான அந்த சொல்கிறார், எத்தனையோ கோபியர்கள் இருந்தாங்க, எத்தனையோ இரவுகள், எத்தனையோ மாலை பொழுதுகள் அவரோட கழிக்கும் காலங்கள் எல்லாம் ஒரு க்ஷணம் மாதிரி போயிடுச்சு. ஆனால் அவர் இல்லாதது ஒரு க்ஷணம், ஒரு யுகம் மாதிரி போனது அப்படின்னு சொல்லி இந்த பக்தியினுடைய அளவுகளை பற்றி அவ்வளோ விரிவாக சொல்கிறாரு. பக்தி இருந்தால் அவங்களுக்கு அவ்வளோ சுகமாக இருந்திருக்கு, பக்தி இல்லாட்டி அது மிக்க துயரத்தை கொடுத்தது அப்படிங்கிறார். காலத்தை நாம் மறந்து விடுவோம். குழந்தைகளோட பேரம்பேத்தியோடு இருக்கும்போது நேரம் போகிற தெரியுதா? ஏன்னா நமக்கு சந்தோஷம் அப்படிலாம் இருக்குது. அது மாதிரி கோபியர்கள் பகவான் கூட இருந்திருக்கிறாரு. பிறகு இதை பற்றி என்ன விரிவான விளக்கத்தை நம்ம அடுத்த வகுப்பில் நிறைய இதை பற்றி பார்க்கலாம். அடுத்து தியானத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம முடிச்சுட்டு கொஞ்சம் தியான பயிற்சி, பிறகு தியான பயிற்சி முடிஞ்ச உடனே தியானத்தை பற்றி ஒரு வகுப்பு இருக்குது. அது முடித்த உடனே அடுத்ததுலேருந்து இந்த கோபியர்களோட பக்தி நம்ம அழகாக வர்ணிக்கிறாரு. அதெல்லாம் நம்ம விரிவாக பார்த்துட்டு பிறகு இந்த பக்தி இல்லைட்டின்னு சொன்னால் பக்தியினால் நீ எல்லா கடமையும் விடலாம்னு சொல்வார். ஒரு முக்கியமான டாபிக் வருது, நாம் கடமையை செய்கிறதா செய்யக்கூடாதான்னு சொல்லி அதை பற்றிய விளக்கத்தை தெளிவாக அந்த அத்தியாயத்தை விளக்குவார். நம்ம அங்கே பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.